ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனஸ் ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணுற AFRIN நாசல் ஸ்ப்ரே. இந்த ஸ்ப்ரேயோட யூசேஜ், பெனிஃபிட், சைட் எஃபெக்ட், ப்ரிகாஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா விதமான டேப்லெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான எல்லா டேப்லெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். AFRIN நாசல் ஸ்ப்ரே. இந்த ஸ்ப்ரே நம்ம சைனஸ் ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணுறது. சைனஸ் ப்ராப்ளம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நாசல் கேவிட்டிஸில் இன்ஃபெக்ஷன், ஸ்வாலன் ஏற்படுறதுனால வருது. இந்த அலர்ஜிக், கோல்டு, என்வரான்மெண்டல் பொல்யூஷனால கூட இந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. சைனஸ் வந்தால் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சைனஸ் ஹெட்டேக், ஃபீவர், ஹியர் அண்ட் டீத் பெயின், காஃப், நாசல் பெயின், ஃபேஷியல் பெயின். நமக்கு சைனஸ் கண்டினியூஸாக 8 பிளேஸில் இருக்கும். 2 ஃபார்ஹெட்டில், 2 சீக் போனுக்கு பின்னாடி, 2 கண்ணுக்கு நடுவில், 2 கண்ணுக்கு பின்னாடி. இந்த 8 பிளேஸில் நமக்கு எதில் வேணாலும் சைனஸ் ப்ராப்ளம் வரக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ AFRIN நாசல் ஸ்ப்ரேயை பற்றி பார்ப்போம். இதோட ஜெர்னரிக் நேம் பார்த்தீங்கன்னா OXYMETAZOLINE. இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது மூலிமா சைனஸை தற்காலிகமாக தடுக்க முடியும். நாசல் கேவிட்டிஸில் ஏற்படுற அடைப்பை கூட இது சரி பண்ணிடுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ப்ரே கோல்டு அண்ட் அலர்ஜிக்கு கூட யூஸ் பண்ணலாம். யூசேஜ்: இந்த ஸ்ப்ரே பிளட் வெசல்ஸில் போய் நோஸ் ஏரியாவில் இருக்க ஸ்வில்லிங் அண்ட் கன்ஜெக்ஷனை ரெடியூஸ் பண்ணுது. இந்த ஸ்ப்ரே நமக்கு தற்காலிகமாக மட்டும்தான் தீர்வு தரும். இந்த ஸ்ப்ரேனால நமக்கு அடைச்சிருக்கிற நோஸ் ஏரியாவில் ரிலீஃப் கிடைக்கும். இந்த மெடிசனை நம்ம டிராவலிங் டைமில் கூட எடுத்துக்கலாம். இந்த ஸ்ப்ரே ஸ்னிஃப் பண்ணதுக்கப்புறம் ஸ்னீசிங் ஆர் ப்ளோவிங் பண்ணக்கூடாது. பெனிஃபிட்: இந்த ஸ்ப்ரே எடுத்துக்கிறது மூலிமா இமீடியட் ரிசல்ட் இருக்கும். இந்த மெடிசனை 3 டேஸ்க்கு மேலே எடுத்துக்க வேண்டாம். இந்த ஸ்ப்ரே நமக்கு 12 ஹவர்ஸ் ரிலீஃப் கொடுக்குது. சிவியர் பர்னிங் அண்ட் ஸ்டிங்கி ஃபீல் இருந்தால் இந்த ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ்க்கு மேலே இதை யூஸ் பண்ணக்கூடாது. சைட் எஃபெக்ட்: ஹெட்டேக், ட்ரபிள் ஸ்லீப்பிங், ஹை பிளட் ப்ரெஷர், ஃபாஸ்ட் ஹார்ட் பீட், இந்த மாதிரியான சைட் எஃபெக்ட் இருந்தால் AFRIN நாசல் ஸ்ப்ரேயை அதிகமாக எடுக்கிறது மூலிமா வரலாம். மெடிசனை ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது. ஸ்னீசிங், பர்னிங் நோஸ், இந்த மாதிரியான சைட் எஃபெக்ட் இருந்தால் உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. ப்ரிகாஷன்: AFRIN நாசல் ஸ்ப்ரேயை 6 வயசுக்கு மேலே இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். நாசல் கேவிட்டிஸில் வார்ம் டவலால் ஃபேஸை கவர் பண்ணிக்கிறது மூலிமா நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இந்த மாதிரியான டைமில் கோல்டு ஃபுட்டை எடுத்துக்காதீங்க. AFRIN நாசல் ஸ்ப்ரேயை ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு அதோட ஃப்ரண்ட் டிப்பை க்ளீன் பண்ணாமல் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணக்கூடாது.